வணக்கம். ஓஷோவோட தம்மபதம் சொற்பொழிவு தொடர்லேருந்து இன்னைக்கு நாம 32வது ஆடியோ பதிவை ரொம்ப ஆழமா அலச போறோம். ஆமா. இதுல வாழ்க்கை, புரிதல், பாதுகாப்பு, ஆசைகள்னு நம்ம எல்லாரையும் தினமும் குடையும் சில முக்கியமான கேள்விகளுக்கு ஓஷோ பதில் சொல்றாரு. ஆமா. இதுல சுவாரஸ்யமாக விஷயம் என்னன்னா, ஓஷோ நேரடியா பதில்களை தர்றதில்ல. அதுதான் அவரோட ஸ்டைல். கரெக்ட். கேள்விக்கு பின்னாடி இருக்கிற அந்த மனநிலையே அவர் கேள்வி கேட்கிறாரு. அவர் சொல்ற மாதிரி அவர் தர்ற பதில்கள்லாம் நாம விளையாடுறதுக்கான பொம்மைகள் தானே தவிர பிடிச்சுக்கிட்டு தொங்குறதுக்கான உண்மைகள் இல்ல. அருமை. சரி, அப்போ அந்த பொம்மைகளை வச்சு நாம எப்படி விளையாடலான்னு பார்க்கலாம். முதல் கேள்விக்கே வருவோம். இது நம்மள பலருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு உணர்வு. ஒருத்தர் கேக்குறாரு, சில சமயம் எல்லாம் தெளிவா புரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனா அடுத்த கணமே எல்லாம் கேள்விகளா மாறிடுது. இப்போ ஏதாவது கேட்கவே பயமா இருக்கு. இதுக்கு ஓஷோவோட பதில் என்ன? இதுதான் ஆன்மீக தேடலோட மைய பிரச்சனையே. ஓஷோ ரொம்ப எளிமையா ஒரு உதாரணம் சொல்றாரு. வாழ்க்கைங்கிறது வாழ்றதுக்கு, சுவைக்கிறதுக்கு, சுன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல. சரி. நீச்சல் கத்துக்கணும்னா நீச்சலை பத்தி 1000 புத்தகம் படிக்கலாம். ஆனா தண்ணியில இறங்காம நீச்சல் கத்துக்க முடியுமா? முடியாது. அதேதான். ஆனா ஒரு நிமிஷம், தண்ணியில இறங்குறதுக்கு முன்னாடி கை காலை எப்படி ஆட்டணும், மூச்சை எப்படி அடக்கணும்னு சில அடிப்படைகளாவது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த அறிவுபூர்வமான புரிதல் ஒரு முதல் படிதானே. நல்ல கேள்வி. ஓஷோ அறிவை நிராகரிக்கல. அந்த அறிவையே அனுபவம் நினைச்சு ஏமாந்து போற ஆபத்தை தான் சுட்டி காட்டுறாரு. ஓஹோ. கரையில நின்னுகிட்டே நீச்சலோட நுணுக்கங்களை பத்தி பேசுறது ரொம்ப ஈஸி, பாதுகாப்பானதும் கூட. ஆனா அது உண்மையான அனுபவத்தை தராது. அன்புனா என்னன்னு புத்தகத்துல படிக்கிறது வேற, ஒருத்தரை உண்மையா காதலிக்கிறது வேற இல்லையா? ஆமா, அது முற்றிலும் வேற அனுபவம். அது போலதான் தியானமும் ஞானமும். அதை செஞ்சுதான் பார்க்கணும், படிச்சு பார்க்க முடியாது. சரி, புரிஞ்சுது. அந்த அனுபவத்துக்குள்ள போகணும்னா கேள்வி கேட்கணும். ஆனா அந்த கேள்வி கேட்கவே பயமா இருக்குன்னு சொல்றாரே கேட்பவர், அந்த பயத்துக்கு என்ன காரணம்? ஏன்னா ஒரு உண்மையான கேள்வி உங்களை பாதுகாப்பான கரையிலிருந்து ஆபத்து நிறைஞ்ச கடலுக்குள்ள தள்ளி விட்டுடும். பதில தேடி நீங்க ஒரு பயணத்தை தொடங்கணும். அந்த பயணம் ஆபத்து நிறைஞ்சது. உங்க நம்பிக்கைகள் உடையலாம், உங்க அடையாளங்கள் கலையலாம். அந்த ஆபத்துகளை ஏத்துக்க மனசு தயாராக இல்லை. அதனாலதான் பயம். பயணம்னு சொல்லும் போது இந்த ஆன்மீக பயணம்ங்கிறது எல்லாரும் சேர்ந்து போற ஒரு யாத்திரையா இல்ல தனிப்பட்ட ஒன்றா? ஓஷோ இங்க வையக்திக்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதாவது தனிப்பட்டது. ஒவ்வொருத்தரோட பாதையும் தனித்துவமானது. ஓ. அதனாலதான் இத மதங்கள் காட்டுற ராஜ்பத், அதாவது ராஜபாட்டை இல்லைன்னு சொல்றாரு. ராஜபாட்டையில பாதை ஏற்கனவே இருக்கும், நீங்க நடந்தா போதும். ஆனா இங்க நீங்க நடக்க நடக்க தான் பாதையே உருவாகும். தேடலோட உச்சக்கட்டம் என்னவா இருக்கும்? தேடலோட உச்சக்கட்டத்துல தேடுறவன் மறைஞ்சு போகும்போதுதான் உண்மை வெளிப்படும். நான் காணாம போயிடுவேனா? அதுதான் பயம். ஆனா ஓஷோ அழகா ஒரு ஓமை சொல்றாரு. ஒரு விளக்கு எரியும் போது அதோட திரி தன்னைத்தானே எரிச்சுக்குது. அந்த திரி, அதாவது நம்மளோட நான்கிற அகங்காரம் அழிய அழியதான் ஞானம்ங்கிற ஒளி பிரகாசிக்கும். ஒரு விட்டில் பூச்சி தீபத்துல தன்னை அழிச்சிக்கிறது மாதிரி. ஆஹா, தேடல்ங்கிறதே நம்மள அழிச்சுக்கிற கலை தான். ஆமா. சரி, அடுத்த கேள்விக்கு போலாம். இது காலம் சம்பந்தப்பட்டது. புத்தர் சொன்ன முகூர்த்தம், நீங்க சொல்ற நிகழ்காலம் ரெண்டும் ஒண்ணுதான் தோணுது, ஆனா முழுசா புரியல அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாரு. இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு? ஓஷோ காலத்தோட சார்பு நிலைய ரொம்ப அழகா சொல்றாரு. உங்களுக்கு பல் வலிக்கும் போது ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகம் மாதிரி போகும். ஆமா ஆமா. இல்லாம போயிடும். அப்போ நம்ம மனசுதான் காலத்தை தீர்மானிக்குது. கரெக்ட். அப்போ நம்ம பஞ்சாங்கத்துல பாக்குற சுப முகூர்த்தம் அதெல்லாம் என்ன? அது ஜோதிடர்களோட கணக்கு. ஆனா ஓஷோ சொல்ற முகூர்த்தம் வேற. அது காலத்தோட 2 கணங்களுக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன இடைவெளி, ஒரு வாசல் மாதிரி. இறந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் நடுவுலையா? ஆமா, அது காலத்தை கடந்த ஒரு புள்ளி. உண்மையான சுப முகூர்த்தங்கிறது எந்த ஒரு வேலையும் எண்ணங்கள் இல்லாத ஒரு தியான நிலையில தொடங்கிறது தான். இது சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ நான் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல நேரம் பாக்குறத விட என் மனச அமைதியா வச்சுக்கிறது தான் முக்கியம்னு சொல்றீங்களா? நிச்சயமா. ஒரு சமையல்காரல் கோபமா சமைச்சா அந்த சாப்பாடு விஷம் மாதிரி இல்லையா? உண்மைதான். அதே அவர் அன்போட ஆனந்தமா சமைச்சா அது அமிர்தம். அதுபோல தியான நிலையில தொடங்குற எந்த வேலையும் மங்களகரமா தான் முடியும். ஏன்னா அப்போ நீங்க மட்டும் செயல்படல, பிரபஞ்சமே உங்க வழியா செயல்படுது. நிகழ்காலத்துல இருக்கிறது தான் தியானம்னு ஓஷோ சொல்றதுக்கு காரணம் என்ன? உங்க எண்ணங்களை கவனிச்சு பாருங்க. ஒண்ணு அது இறந்த காலத்தை பத்தின நினைவா இருக்கும், இல்லனா எதிர்காலத்தை பத்தின கவலையா இருக்கும்.
சரி. நிகழ்காலத்துல இந்த கணத்துல எந்த எண்ணமும் இருக்க முடியாது. நீங்க மூச்சு விடுறத உணரும்போது அங்க கடந்த காலமும் இல்ல, எதிர்காலமும் இல்ல. அந்த இருத்தல் நிலைதான் தியானம். அதுதான் உண்மையான முகூர்த்தம். இந்த நிகழ்காலம்ங்கிற எண்ணம் ஒரு பக்கம் அமைதிய கொடுத்தாலும் நம்மள இழுத்துட்டு போறதே பாதுகாப்பு பத்தின கவலை தானே. அதுதான் அடுத்த கேள்வி. நான் பாதுகாப்பை தேடுறேன், ஆனா நீங்களும் பாதுகாப்பற்ற தன்மைய பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாரு. பாதுகாப்ப ஒரு கல்லறையோட ஓஷோ ஏன் ஒப்பிடுறாரு? இது ஓஷோவோட ரொம்ப முக்கியமான கருத்து. அதே சமயம் நம்மள கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாக்கும். ஓஷோ என்ன சொல்றாருன்னா, முழுமையான பாதுகாப்புங்கிறது கல்லறைக்கு, அதாவது கபருக்கு சமம். என்னது? கல்லறைக்கா? ஆமா, யோசிச்சு பாருங்க. கல்லறையில தான் 100% பாதுகாப்பு இருக்கு. அங்க எந்த மாற்றமும் இல்ல, சவாலும் இல்ல, வளர்ச்சியும் இல்ல. அது ஒரு விதமான மரணம். ஒரு நிமிஷம். இது கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா நம்ம வாழ்க்கையே ஒரு நல்ல வேலை, வீடு, இன்சூரன்ஸ்னு பாதுகாப்ப மையமா வச்சு தானே இருக்கு. அப்போ நாம எல்லாரும் நமக்காக கல்லறை கட்டிக்கிட்டு இருக்கோமா? ஒரு வகையில அப்படிதான். வாழ்க்கைங்கிறது ஒரு ஓடுற நதி மாதிரி. ஓடுற நதி தான் சுத்தமா இருக்கும். தேங்கின நீர் குட்டையாயிடும். ம். வாழ்க்கைன்னா சவால்களை ஏத்துக்கணும், தெரியாததை நோக்கி பயணம் பண்ணணும். உங்களுக்கு பிடிக்காத வேலையில பாதுகாப்பு இருக்குங்கிறதுக்காக அதையே செஞ்சுக்கிட்டு இருந்தா நீங்க வாழ்றத நிறுத்திட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ இது பாதுகாப்புக்கும் பாதுகாப்பின்மைக்கும் நடுவுல இருக்கிற தேர்வு இல்லையா? கரெக்ட். இது வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் நடுவுல இருக்கிற தேர்வு. நீங்க பாதுகாப்பை தேர்ந்தெடுத்தா நீங்க மெதுவா மரணத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க. வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும்னா பாதுகாப்பற்ற தன்மையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ம். ஓஷோ ஒரு அழகான கவிதையை மேற்கோள் காட்டுறாரு. சித்தாரோன் சே ஆகே ஜஹா அவுர் பி ஹே. அதாவது நட்சத்திரங்களுக்கு அப்பாலும் உலகங்கள் இருக்கு. இந்த வாழ்க்கை ஒரு சின்ன கூட்டுல முடியறதில்ல. அப்போ நம்ம வீடு, நம்ம கொள்கைகள், உறவுகள் இதெல்லாம் அதெல்லாம் நம்ம தங்குற சத்திரங்கள், அதாவது சராயை மாதிரி. இரவு தங்கிட்டு காலையில பயணத்தை தொடரணும். எந்த ஒண்ணுலயும் நம்மள நாமே சிறைப்படுத்திக்க கூடாது. பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. சரி, பாதுகாப்புன்னு மாயையிலிருந்து வெளியில வர்றத பத்தி பேசணும். ஆனா நம்மள கட்டி போடுற இன்னொரு பெரிய சக்தி ஆசை தானே. அத பத்தி தான் அடுத்த கேள்வி. மனிதன் முழுமை அடையாத வரை ஆசைகள் அவனை துரத்துமா? முழுமை அடைவது எப்படின்னு கேக்குறாரு. இது ஒரு முரண்பாடா தெரியுது. ஆமா, இது ஒரு தர்க்க ரீதியான புதிர். முழுமை அடைஞ்சா ஆசை போகுமா, இல்ல ஆசை போனா முழுமை அடைய முடியுமா? ஓஷோ இத முட்டை முதலியா கோழி முதலியா, அண்டா பயலையா உருகை பயலேன்னு கேக்குற புதிரோட ஒப்பிடுறாரு. ஆமா, இதுக்கு முடிவே இல்ல. தர்க்க ரீதியா இல்ல, ஆனா வாழ்க்கை தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டது. அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன? ஓஷோ சொல்றாரு, ஆசைகள் விலகினா முழுமை வரும், முழுமை வந்தா ஆசைகள் விலகும். இது ரெண்டும் ஒரே நிகழ்வோட 2 பக்கங்கள். ஒரே நேரத்துல நடக்குமா? ஆமா, தண்ணி சரியா 100 டிகிரி வெப்பத்தை அடையும் போது ஆவியாக ஆரம்பிக்குது. வெப்பம் அடையறதும் ஆவியாகிறதும் ஒரே நேரத்துல நடக்குது. அது மாதிரி தான் இதுவும். துறக்கணுமா? பெரும்பாலான ஆன்மீக வழிகள் அதுதானே சொல்லுது. அதுதான் நாம செய்யற பெரிய தப்புன்னு ஓஷோ சொல்றாரு. ஆசைகளை அடக்கவோ துறக்கவோ தேவையில்லை. அத முழுமையான விழிப்புணர்வோட அனுபவிச்சு புரிஞ்சுக்கணும். விழிப்புணர்வோட அனுபவிக்கணுமா? ஆமா, ஒரு குழந்தை அதோட பொம்மைகளை ரொம்ப தீவிரமா நேசிக்கும். ஆனா வளர வளர ஒரு நாள் அந்த பொம்மைகள் மேல இருக்கிற ஈர்ப்பு தானா போயிடும். யாரும் பிடுங்க தேவையில்லை. அதுபோல ஆசைகளோட தன்மையை நீங்க விழிப்புணர்வோட கவனிக்கும்போது அதோட பயணத்தன்மை உங்களுக்கு புரியும். அப்போ அது தானாவே உதிர்ந்துரும். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா கோபம், காமம் மாதிரி தீவிரமான உணர்வுகளுக்கு இது பொருந்துமா? நான் என் கோபத்தை விழிப்புணர்வோட அனுபவிச்சா அது மத்தவங்கள புண்படுத்திராதா? மிக முக்கியமான கேள்வி. விழிப்புணர்வோட அனுபவிக்கிறதுனா கண்மூடித்தனமா செயல்படுறதில்ல. கோபம் வரும்போது அதை அடக்காம வெளியிலையும் காட்டாம அந்த கோபம் உங்களுக்குள்ள என்ன செய்யுதுன்னு கவனிக்கணும். உள்ளுக்குள்ளையா? ஆமா, உங்க இதய துடிப்பு எப்படி மாறுது, சுவாசம் எப்படி மாறுது, உடம்புல என்ன ரசாயன மாற்றம் நடக்குதுன்னு ஒரு விஞ்ஞானி மாதிரி கவனிக்கணும். அப்படி கவனிக்கும் போதே அந்த கோபத்தோட பிடி தளர்ந்துரும். நீங்க கோபமா இருக்க மாட்டீங்க, கோபம் வர்றத கவனிப்பவரா மாறிடுவீங்க. ஓஷோவோட பார்வையில இந்த உலகத்துல ஒரே ஒரு பாவம்தான் இருக்கு. அது ஒரு அனுபவத்தை பெற்ற பிறகும் அதிலிருந்து எதையும் கத்துக்காம திரும்ப திரும்ப அதே தப்ப செய்யறது தான். சேத்துலேருந்து தான் தாமரை மலருது. அதுபோல இந்த உணர்வுகள்லேருந்து தான் ஞானம் பிறக்கும். ஆக இந்த ஆய்வு மூலமா நம்ம பார்த்தது என்னன்னா, வாழ்க்கைங்கிறது ஒரு தர்க்க புதிர் இல்ல, அது ஒரு அனுபவ பயணம். பாதுகாப்பை தேடுறது, ஆசைகள் அடக்கிறது, நிகழ்காலத்தை இழக்கிறது, இது எல்லாமே வாழ்வை விட்டு விலகி போறதுக்கான வழிகள் தான். மிகச்சரியா சொன்னீங்க. உண்மையான ஆன்மீகங்கிறது பாதுகாப்பின்மையை ஒரு கொண்டாட்டமா ஏத்துக்கிட்டு நடக்கிற ஒவ்வொரு கணத்தையும் முழுமையான விழிப்புணர்வோட வாழ்றது தான். ஓஷோவோட பதில்கள் உங்களுக்கு ரெடிமேட் தீர்வுகள் இல்ல. அது ஒரு வழிகாட்டி மாதிரி. ஆமா,
உங்க சொந்த அனுபவ பயணத்தை தொடங்குறதுக்கான ஒரு தூண்டுகோல் மட்டுமே. உங்களுக்கான இறுதிச் சிந்தனை இதுதான். ஓஷோ திரும்ப திரும்ப என் பதில்கள் வெறும் விளையாட்டு பொம்மைகள்னு சொல்றாரு. உண்மையான பதில்களை மத்தவங்க தர முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ பதில்களே முக்கியம் இல்லனா நாம கேள்வி கேட்கறதோட உண்மையான நோக்கம் என்ன? ஒருவேளை சரியான கேள்விய கண்டுபிடிக்கிறது தான் பயணத்தோட முதல் படியோ? அந்த கேள்வி கேட்கிற செயல் உங்க உள்மன பயணத்தை பத்தி உங்களுக்கு என்ன உணர்த்துது? இத சிந்திச்சு பாருங்க.